இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று வாசிக்கப்பட்ட இரண்டாம் வாசகத்திலே கடவுள் தமது திருவுளத்தின் திட்டப்படி அனைத்தையும் செயல்படுத்தி வருகிறார். அவர் திட்டம் அது. அவரது தீர்மானத்தால் நாம் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்து வழியாய் அவரது உரிமை பேற்றுக்கு உரியவரானோம். இந்த திட்டத்தின் செயல் எதற்காக தேவைப்பட்டது? அந்த திட்டத்தின்படிதான் என் மகன் இந்த உலகில் மனிதனாக பிறந்து அவன் பாவத்தில் அமிழ்ந்த இந்த மக்களை, மனுக்குலத்தை மீட்க வேண்டும். பாவத்தில் இருக்கின்ற மக்களை மீட்க வேண்டுமானால் அந்த மீட்பு செயலை செய்ய வேண்டியவர் பாவம் இல்லாதவராக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து நம்மை போல் முழுவதும் மனிதராக வாழ்ந்தார், பாவம் தவிர என்று புனித சின்னப்பர் சொல்லுவார். எனவே அப்படி பாவம் இல்லாமல் இருக்கின்ற அவரால் தான் பாவத்தில் இருக்கின்ற மனிதனை மீட்க முடியும் என்றால், அந்த பாவம் இல்லாத ஒருவரை பெற்று கொடுக்க வேண்டுமானால் அவரும் பாவம் இல்லாதவராக இருக்க வேண்டும். அந்த வகையில் ஆண்டவர் இயேசுவை பெற்றெடுத்த அன்னை மரியாள் பாவம் இல்லாமல் இருக்க வேண்டும். எனவே தான் அவர் அந்த ஆண்டவர் இயேசு கல்வாரி மலையிலே உயிரை கொடுத்துத்தான் இந்த பாவத்தில் இருந்த மக்களை மீட்டார். அந்த மீட்பு என்பது அவருடைய சாவின் வழியாகத்தான் கல்வாரி மலையில் கிடைத்தது. அந்த மீட்பின் செயல் திட்ட விளைவானது முன்னமேயே சென்று அன்னை மரியாள் பிறப்பதற்கு முன்னால் அவருடைய பெற்றோர் சுவைக்கின் அன்னம்மாள் இவர்களிடமிருந்து அவர் பாவம் இல்லாமல் பிறப்பதற்கு உறுதுணையாக இருந்தது என்பது நமது ஆழ்ந்த விசுவாசமாக இருக்கிறது. முன்னமேயே சென்று காப்பாற்றி அவரை பாவம் இல்லாமல் பிறக்க வைத்து, எனவே தான் பிறப்பு நிலை பாவம் இல்லாதவள், ஜென்ம பாவம் இல்லாதவள், அமல உற்பவி என்று பல பெயர்களின் வழியாக அன்னை மரியாளை அழைத்து நாம் மகிழ்கின்றோம். ஆனால் இந்த செயல் ஏன் தேவைப்பட்டது? இதைத்தான் மனிதன் என்று ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் அனைவரும் சிறப்பான விதத்திலே விழா கொண்டாடுகின்றோம். ஒவ்வொரு பங்கிலும் பங்கின் பாதுகாவலி அன்னை மரியாளுக்கு எப்படிப்பட்ட விழாவை கொண்டாடுகின்றோம் என்று எண்ணி பாருங்கள். எப்படிப்பட்ட அலங்காரங்கள், எப்படிப்பட்ட தயாரிப்புகள், பாடல் வகுப்பு பல நாட்களாக தயாரிக்கப்பட்டு கிராமப்புறங்களுக்கு சென்று பார்த்தீர்கள் என்றால் இந்த தலைக்கட்டு வரி என்று அந்த கண்டிப்பாக அந்த தலைக்கட்டு வரியை செலுத்தியே ஆக வேண்டும். அப்படி இல்லை என்றால் அதற்கு ஃபைன் கூட போடப்படும். அப்படியெல்லாம் அவர் அதிகமாக வசூலித்து அதை வான வேடிக்கைகள் அதிகமாக செலவு செய்து சிறப்பாக கொண்டாடுவார்கள். எனவே இந்த திருவிழாவானது சிறப்பாக கொண்டாடப்பட வேண்டும் என்பது மனிதனின் இதய ஆவலாக இருக்கிறது. ஆனால் இந்த ஆவலை நிறைவேற்றுவதற்காக நாம் கொண்டாடுகின்றோமே. பலர் கொண்டாடலாம், ஆனால் நாம் கொண்டாடுவது நமது பாதுகாவலி, ஜென்ம ராக்கினி, அமல உற்பவி, பிறப்பு நிலை பாவம் இல்லாமல் இருந்தால். இது கடவுளின் திட்டம். அவருடைய திட்டத்தின்படி எபேசியருக்கு வாசிக்கப்பட்ட அந்த எபேசியருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் வாசிக்கப்பட்டவாறு கடவுள் தமது திருவுளத்தின் திட்டத்தின்படி அனைத்தையும் செயல்படுத்தி வருகின்றார். அந்த செயல்படுத்துதல் தான் முன்னரே சென்று அன்னை மரியாளை காப்பாற்றியது. அதனுடைய பலன் நமக்கு கிடைத்தது. இது ஏன் தேவைப்பட்டது? அங்கே தான் அன்பானவர்களே மறுபடியும் நான் உங்களிடம் சொல்லி சிந்திக்க வைக்கின்றேன். மாலை திருப்பலிக்கு ஏராளமான பேர் வந்திருக்கின்றீர்கள் என்றால் இதை தொடர்ந்து அப்படியே தேர்பவனி அப்படி வந்திருக்கின்ற போது சற்று எண்ணி பார்ப்போம். முதல் வாசகத்தில் வாசிக்கப்பட்டது, கடவுள் மனிதனை படைத்தார். மனிதனை படைத்து அந்த சகலவிதமான வசதிகளோடு கூடிய அந்த ஏதோன் தோட்டத்திலே அவனை வைத்தார். அங்கே அவர் படைத்தவைகளுக்கு அவர் பெயர் வைக்கவே இல்லை அன்பானவர்களே. மாறாக ஒவ்வொன்றையும் மனிதன் முன்னால் கொண்டு வந்தார். அவன்தான் அதற்கு பெயரிட்டான். மனிதன் என்ன பெயரிட்டானோ அதுவே அதனுடைய பெயராக அமைந்தது. அதில் ஒத்த ஒரு துணை இல்லை. அந்த ஒத்த துணையை கொடுப்பதற்குத்தான் அவர்களுக்கு ஆழ்ந்த உறக்கத்தை கொடுத்து விழா இடும்பை எடுத்து அதிலிருந்து ஒரு பெண்ணை படைக்கின்றார். சரியாக என் எலும்பின் எலும்பு, என் சதையின் சதை என்று சொல்லக்கூடிய விதத்தில் வாழ்ந்து கடவுளோடு அவர்கள் அந்த ஏதோன் தோட்டத்திலே நெருக்கமாக இருந்தார்கள். அப்படி இருந்தவர்கள் இந்த சாத்தானின் சூழ்ச்சியால் பாவம் செய்த போதுதான் என்னோடு கூடவே இருக்க வேண்டும் என்று படைத்த அந்த மனிதனை பார்த்து, மனிதா நீ எங்கே இருக்கிறாய் என்ற கேள்வியை கேட்கின்றார். இன்றும் அந்த கேள்வியை கேட்கின்றார். இந்த கேள்விக்கு கடவுளே நான் உன்னோடு தான் இருக்கின்றேன், உமது பிரசன்னத்தில் தான் இருக்கின்றேன் என்று எந்த ஒரு குடும்பத்தில் இருக்கின்ற பிள்ளைகள் சொல்லுகின்றார்களோ அவர்கள் எல்லாம் பாக்கியம் பெற்றவர்கள்.
நிறைய குடும்பத்தில் பெற்றோர் எந்த விதத்தில் அங்கலாய்த்து கொண்டிருக்கின்றார்கள், அழுது புலம்பிக் கொண்டிருக்கின்றார்கள். என் பையன் கோவிலுக்கு வருவது கிடையாது, ஆன்ம காரியத்தில் அக்கறை இல்லாமல் இருக்கின்றான் என்றெல்லாம் சொல்லி புலம்புகின்றார்கள். என்றால் உன் பையன் எங்கே இருக்கிறான்? ஆன்மீகத்தில் இல்லாமல் இருக்கின்றான், ஆண்டவரை பிரிந்திருக்கின்றான். பாவம் செய்ததால் தான் இந்த பிரிவு. எனவே பாவம் செய்த பிறகுத்தான் அவர் ஓடி ஒளிந்து கொள்ளுகின்றார். எனவே ஆண்டவர் இயேசு முதலில் மனிதனை பார்த்து கேட்ட கேள்வி, மனிதா நீ எங்கே இருக்கிறாய்? இந்த கேள்வி எந்த குடும்பத்தில் ஒவ்வொருவராலும் ஒலிக்கப்படுகிறதோ, எழுப்பப்படுகிறதோ, அந்த குரலையை கேட்கின்றார்களோ அவர்கள் எல்லாம் நன்றாக வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். ஒவ்வொரு நாளும் நீ உன் பிள்ளையை பார்த்து நீ எங்கே இருக்கிற தெரியுமா, கோயிலுக்கு வரமாட்டேன்ற, ஆன்மீக காலத்தில் அக்கறை இல்லாமல் இருக்கிற, கடவுள் தேடி தேடி அடைந்து கொண்டிருக்கின்றாய் என்ற இந்த உணர்வை நம் பிள்ளைகளுக்கு உருவாக்கி கொண்டிருந்தால்தான், அந்த உணர்வை பிள்ளைகளும் உணர்ந்து கொண்டிருந்தால்தான் கடவுளுக்கு ஏற்றவர்களாக வாழ முடியும். எனவே ஓடி ஒளிந்தார்கள். ஓடி ஒளிந்த பிறகு இந்த குற்ற செயலை செய்த எல்லோரையும் பார்த்து கடவுள் சொல்லுவார், ஆண்டவராகிய கடவுள் பாம்பிடம், ஆண்டவராகிய கடவுள் பெண்ணிடம், ஆண்டவராகிய கடவுள் மனிதனிடம் இவ்வாறு பேசுவார். ஒவ்வொருவரையும் பார்த்து கேட்கின்றார். மனிதனிடம், பாம்பிடம், பெண்ணிடம், இந்த 3 பேர் தான் இந்த முதல் பாவத்திற்கு காரணமாக இருந்தவர்கள். எனவே அவ்வாறு பேசி அவர் என்ன சொல்லுகின்றார்? இந்த கேள்வியையும் நம் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். நீ இவ்வாறு செய்ததால், பாம்பிடம் சொல்லுவார், ஆண்டவராக கடவுள் பாம்பிடம், நீ இவ்வாறு செய்ததால். என்ன செய்தான் சாத்தான்? இல்லாததை இருப்பது போல் காட்டி, இதுதான் இன்றைய உலகம், ஃபேக் நியூஸ் என்று சொல்லுவார்கள், பொய்யான தகவல்கள். இன்று ஏராளமான பொய்யான தகவல்கள் தான் உலகில் பரவிக்கொண்டு மனிதனை கெடுத்து கொண்டிருக்கின்றது. இப்போது மழை வெள்ளம் எல்லாம் வந்தது. அந்த நேரத்தில் ஒரு செய்தி எல்லோரும் சொன்னார்கள், எல்லாரும் பயந்துட்டாங்க. ஃபாதர், என்ன மெட்ராஸில் வெள்ளத்தில் ஒரு பணம் அடிச்சிட்டு வந்தது, அது தவறான செய்தி ஃபாதர் என்று சொன்னார்கள். இந்த ஃபேக் நியூஸ், முதல் ஃபேக் நியூஸை பரப்பியவன் சாத்தான். நீ இவ்வாறு செய்ததால் என்ன சொன்னான்? இந்த பழத்தை தின்னினா நீங்க கடவுளை போல் ஆகிடலாம். இல்லாததை சொல்லுவதுதான் சாத்தானின் வேலை. எனவே இந்த இந்த திருப்பலிக்கு வந்திருக்கின்ற ஒவ்வொருவரும் இந்த கேள்வியை நினைத்து பாருங்கள். இல்லாததை என்னிடம் எழுப்பி என்னை நம்ப வைத்துக் கொண்டே இருப்பான் சாத்தான். அந்த சாத்தானை பார்த்துத்தான் ஆண்டவராகிய கடவுள் பாம்பிடம், நீ இவ்வாறு செய்ததால், அவன் செய்ததை சொல்லுவான். அடுத்தபடியாக அந்த பெண், அவள் தானே முதலில் அதை வாங்கி சாப்பிட்டாள். எனவே அவர் அந்த பெண்ணிடம், யார் குற்றம் புரிகின்றோமோ குற்றம் புரிகின்ற ஒவ்வொருவரிடமும் கடவுள் பேசுகின்றார். அந்த பெண்ணிடம், நீ இவ்வாறு செய்ததால். அன்பார்ந்தவர்களே, எப்படிப்பட்ட கேள்வி! மனிதனிடம் நீ இவ்வாறு செய்ததால், ஒவ்வொன்றும் நீங்கள் இவ்வாறு செய்ததால் அந்த செயலுக்கு ஏற்ற பலனை நீங்கள் அனுபவிப்பீர்கள். அந்த செயலின் பலன்தான் பாவம் வந்தது, பாவத்தால் சாவு வந்தது. அந்த ஆதி பெற்றோரின் அந்த பாவம்தான் எல்லா பிள்ளைகளோடும் பிறக்கிறது. எனவே தான் ஞானஸ்தானத்தில் நடக்கிறது, ஜென்ம பாவத்திலிருந்தும் கர்ம பாவத்திலிருந்தும் நம்மை நீக்கி சாத்தானின் பிள்ளை என்ற நிலையிலிருந்து கடவுளின் பிள்ளையாக மாற்றுகிறது. எனவே அந்த ஜென்ம பாவத்திலிருந்தும் கர்ம பாவத்திலிருந்தும், அந்த ஜென்ம பாவம் தான் ஆதி பெற்றோர் செய்து, அந்த பாவம் இல்லாமல் உற்பவித்து பிறந்தவள் தான் அன்னை மரியாள். இதை உணர்ந்து கொள்ள வேண்டும். கொஞ்சம் சற்று வித்தியாசமாக நான் சொல்கிறேன் அன்பார்ந்தவர்களே. எல்லாரும் பாவ சங்கீதனம் செய்கிறோம், நானும் பாவ சங்கீதனம் செய்கின்றேன். ஒவ்வொரு முறையும் எண்ணி பாருங்கள், எத்தனை முறை நாம் செய்த பாவத்தையே திரும்ப திரும்ப சென்று சொல்லி அந்த பாவத்திற்காக பரிகாரம் தேடுகின்றோம். பலகீனமானவர்கள் அதை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் அங்கே சற்று வித்தியாசமாக, அதுதான் சொல்றேன், வித்தியாசமாக சிந்தித்து பார்ப்பது. எதனால்? எனக்கு சுதந்திரம் இருக்கிறது, எனவே நான் செய்கின்றேன். இதை செய்யாதே என்று கடவுள் சொன்னாலும் செய்வதற்கு எனக்கு சுதந்திரம் இருக்கிறது, எனவே நான் செய்கின்றேன். அது அற்ப பாவமாக இருக்கலாம், சாவான பாவம், பெரும் பாவமாக இருக்கலாம். எதையும் நான் செய்கின்றேன் என்றால் எனக்கு சுதந்திரம் இருக்கிறது. இந்த சுதந்திரம் அன்னை மரியாளுக்கு இருந்ததா? அவள் மனம் போல் அனைத்தையும் செய்வதற்கு அவளுக்கு சுதந்திரம் இருந்ததா? இருந்தது. ஆனால் அதை மேற்கொண்டாள். அதை மேற்கொள்வதற்குத்தான் கடவுளின் அருள் மிக தேவைப்பட்டது. எனவே தான் வானதூதரிடம் செல்லுவார். என்ன சொல்லுவார்? அருள் மிக பெற்றவரே வாழ்க. இந்த அருள் தான் அவரிடம் இருந்து நம்மை போல் பலகீனமாக இருந்த அவளை பலமுள்ளவளாக மாற்றி கடவுளின் தாய் என்ற நிலைக்கு உயர்த்தியது. அன்னை மரியாளின் அந்த ஒத்துழைப்பு, கடவுள் கொடுத்த அருளுக்கு ஒத்துழைப்பு, நமக்கும் இதே அருளை கடவுள் கொடுக்கின்றார். ஆனால் நாம் என்ன செய்கின்றோம்? நமது ஒத்துழையாமை இயக்கத்தின் வழியாகத்தான் நாம் பாவம் செய்து விடுகின்றோம். எனவே நாம் சுதந்திரமாக செய்வதை
சுதந்திரம் இருந்தும் செய்யாமல் இருந்த அன்னை மரியாளை பார்த்து இன்னைக்கு என்னென்னவோ செய்ய வேண்டுவாங்க. இதை வச்சு எரிஞ்சுக்கிட்டே இருக்குது, காலையிலேருந்து எரிஞ்சுக்கிட்டே இருக்குது. எதற்காக? நான் கொளுத்தி வச்சேன் அப்படியா? இல்லை, ஏதோ ஒரு வேண்டுதலுக்காக நாம் அங்கே வைக்கின்றோம். அவ்வாறு வைக்கின்ற போது அந்த வேண்டுதல் என்ன? வேண்டுதல் நிறைவேற வேண்டுமானால் நீ முதலில் கடவுளுக்கு உகந்தவராக மாற வேண்டும். அப்படி மாறுகின்ற போது தான் கடவுள் உனக்குரியதை செய்வார். இன்று திருப்பலி நேரத்திலும் சரி, தேர்பவனிலும் சரி, பலகீனமானவன் தான் நான். இருந்த போதிலும் என் பலகீனத்தையும் மீறி உமது அருள் துணையால் நான் சற்றாவது உம்மிடம் திரும்பி வர எனக்கு உதவிதாரும் என்று அந்த அன்னை வழியாக மூவரு கடவுளிடம் ஜெபிப்போம். ஆமென்.